ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மதுரையில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் ஸ்டோர் போயிருந்தோங்க. ஸோ அந்த கடையை பற்றி உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நம்ம கவிஷ் கிச்சன் சேனலில் அந்த கடையோட வீடியோ நான் போட்டிருக்கேன். இப்போ ரீசெண்டாக நம்ம கவிஷ் வேர்ல்டு சேனல்லையும் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அங்கே போயிருந்தப்போ தோசைக்கல் பார்த்தேன். ஆல்ரெடி எங்கிட்ட சதுர தோசைக்கல் இருக்குது அப்படின்றதுனால நான் வேறு தோசைக்கல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். ஸோ வேறு தோசைக்கல் வாங்கிட்டு வந்தாச்சு. நான் வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ்டைன் தோசைக்கல் தான் வாங்கியிருந்தேங்க. இந்த கேஸ்டைன் தோசைக்கலோட ப்ரைஸ் வந்து 750 வருது. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேயர் பிராண்ட் இருக்கு இல்லையா, அதோடைய டையில் வந்து செஞ்சுருக்காங்க. சேம் அதே மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. சரி ஓகே, நல்லா நீட்டாக தானே இருக்குது, சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஊற்றினா தோசை வரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படிலாம் வரல. ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு ஒரு நாள் எண்ணெயில் ஊற விட்டுருங்க. அடுத்த நாள் இது மாதிரி தோசை ஊற்றி எடுத்தோன்னா சூப்பராக தோசை வருங்க. இந்த கடையோட வீடியோ இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம கவிஷ் வேர்ல்டு சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கடையை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, வேறு இடத்துக்கு மாற்றிருக்காங்க. நிறைய புது புது வரவுகள்லாம் வந்திருக்கு. ஸோ ரேட்டுமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.